சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போலாமா? நிறுத்துங்க, பயமா இருக்குது சார். வேணாம், கொஞ்சம் நிறுத்துங்க சார். சார் சொன்னா கேளுங்க. வண்டி நிறுத்துங்க சார். நிறுத்துங்க சார். வண்டி நிறுத்துங்க. என்ன ஆனந்தி, என்னாச்சு? ஏன் இறங்கிட்ட? என்ன சார், நீங்க பாட்டுக்கு சர்ரு போறன்னு வண்டிகளுக்கு நடுவுல பூந்தெல்லாம் ஓட்டிட்டு போறிய? எனக்கு பயமா இருக்குது சார். என்னைய நல்லபடியா உசுரோட ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போயிருங்க சார். சார், ஏன் சிரிக்கிறீங்க? நீ பயப்படும் போது கூட இன்னோசென்ட்டா அழகா இருக்க. சாரி, உன்னை பயமுறுத்தணும்னு அப்படி ஓட்டல. 9 மணிக்குள்ள உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் சாப்பிட்டு போலாங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணேன். சார், ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய பண்ணிட்டீங்க. மறுபடியும் எதுக்கு சார் இதெல்லாம்? ஆனந்தி, நாம 2 பேரும் தனியா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்குதான் மறுபடியும் ஒன்னா போறோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் போலாம். நோ சொல்லாத ப்ளீஸ். போலாமா? ஆனா நீங்க கூட்டிட்டு போற மாதிரி பெரிய கடைக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு சின்ன கடைக்கு போலாம் சார். நானே அழைச்சிட்டு போவேன். சரி. சார், ஒரே ஒரு நிமிஷம். நான் காயத்ரிக்கு போன் போட்டு சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வரேன். சரியா? சொல்ல ஆனந்தி. ஏய் காயத்ரி, எல்லாம் சாப்பிட்டியலா? நீ வராம எப்படி சாப்பிடுவோம்? சீக்கிரமா ஆனந்தி. அது நான் இங்க மகேஷ் சார் கூட இருக்கேன். அவரு சாப்பிட கூட்டிட்டு போறேங்கிறாரு. அதே சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லதே போன் போட்டேன். ஓஹோ, அப்படியா? சரிங்க மேடம். ஏன் காயத்ரி ஒரு மாதிரியா பேசுற? ஆனந்தி, வார்டன் மேம் காலையில தான் நம்ம எல்லாரையும் மன்னிச்சு சரி போன்னு விட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை வந்துட போகுதுடி. டைமுக்கு ஹாஸ்டலுக்கு வந்துரு. அதெல்லாம் டயத்துக்கு அங்க இருப்பேன். நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. சரி சரி, பார்த்து பத்திரமா வந்துரு. சரி, வச்சிடுறேன். சரி, போலாமா சார்? சார், ஸ்லோவா டிரைவ் பண்றேன், போதுமா? உட்காண்டியா? போலாமா? சார் சார், இங்கதே வண்டி நிறுத்துங்க சார். நான் சொன்ன கடை இதே. ஆனந்தி, இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, நாம இங்கதான் சாப்பிட போறோம். இங்கயா? நிஜமாவா சொல்ற? ஆமா சார், இங்க டிஃபன் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அப்படியா? இங்க என்ன ஸ்பெஷல் பாத்துருவோம். வாங்க சார். என்னம்மா சாப்பிடுறீங்க? அண்ணே, போன் பேசிட்டு வந்து சொல்றேன். சரிம்மா. மகேஷ் சார், நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க அன்பு. ஹலோ ஆனந்தி, பத்திரமா ஹாஸ்டல் போயிட்டீங்களா? இல்லையே. என்னங்க சொல்றீங்க? நீங்க இங்கேருந்து கிளம்பி 1 மணி நேரம் ஆகுதுங்க. இன்னும் ஹாஸ்டல் போலியா? ஏன், வழியில ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க.
என்னங்க என்னாச்சு? நீங்கதே உங்க வீட்டு விசேஷம் முடிஞ்சதும் என்னை அம்போன்னு விட்டுட்டியலே. ஹாஸ்டல் வரைக்கும் கொண்டாந்தா விட்டிய. பிறவு என்ன பிரச்சனையா இருந்தா உங்களுக்கு என்ன? சாரிங்க. நான் உங்களை ஹாஸ்டல் வரைக்கும் வந்து விடணும் தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிளம்புற நேரத்துல இந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டிங்க ரெண்டும் தேவையில்லாம பேசி டென்ஷன் ஏத்தி விட்டாங்க. அதனால தாங்க உங்களை விட முடியாம போச்சு. மன்னிச்சிருங்க. ஆமா, அங்க என்ன பிரச்சனை? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். என் அழகி பஞ்சராயி பாதி வழியிலேயே நின்னுப்புட்டேன். அஷ்ஷோ, அப்படியா? ஏங்க ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல நீங்க. இருங்க, நான் உடனே அங்க கிளம்பி வரேன். வந்துக்கோங்க வந்துக்கோங்க. ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். இருக்க மாட்டீங்களா? ஏன் ஏன் இருக்க மாட்டீங்க? ஏன் இருக்க மாட்டேனா? என்னை ஹாஸ்டல் வரைக்கும் கொண்டாந்து விடலன்னு உங்க மேல எனக்கு கோபம். ஆனந்தி, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் வேணும்னு பண்ணலங்க. நான் நேர்ல வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நீங்க அங்கே இருங்க, சரிங்களா? நான் தோ வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. ஏங்க? ஏன்னா ஏற்கனவே மகேஷ் சார் என்ன கூட்டி வந்துட்டாரே. மகேஷ் சார் கூட்டிட்டு போயிட்டாரா? ஆமா. ஏங்க, அப்ப ஹாஸ்டல் போய் சேர்ந்துட்டு என்ன சும்மா கலாய்க்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் இன்னும் ஹாஸ்டல்லாம் போய் சேரல. என்னங்க இப்படி போட்டு குழப்புறீங்க? இந்த பாருங்க, முதல்ல என்ன நடந்துச்சு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒழுங்கா சொல்லுங்க. சொல்லலனா? சொல்லலனா என்ன பண்ணுவிய? நான் வேற என்னங்க பண்ண முடியும்? கெஞ்சாதான் முடியும். ஏங்க ப்ளீஸ்ங்க சொல்லிருங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. இவ்வளவு கெஞ்சுறேன்ல, ப்ளீஸ்ங்க. ஏங்க சொல்லுங்க. சரி சரி சரி, அழாதிய சொல்றேன். நான் சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன்னா ஏங்க உங்களை என்னங்க பண்றது? கொஞ்ச நேரத்துல ஒரு ஆம்பளை புள்ளைய அழ வச்சிட்டீங்களேங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? சும்மாதே கொஞ்ச நேரம் வம்பிழுக்கலான்னு.